செய்தவர்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இந்த துரிதமான ஷவ்வால் பிறை 16 இதிலேதான் நமது வாழ்க்கையின் உயிரோட்டமான நமது கண்மணி ஜமாலியா அசீல் கலீலுல் மௌலானா அல் ஹசனியுர் ஹுசைன் ஹாஷிமி அவர்கள் அவதரித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையும் நம் வாழ்க்கையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த ஷவ்வால் பிறை 21 அவர்களின் திருப்பேரர் ஜமாலியா அசீல் யாசின் அலி மௌலானா நாயம் அவர்கள் அவதரித்தார்கள். நமது வாழ்க்கையிலே பிற்காலத்திலே மீதி இருக்கும் வாழ்க்கையை காரணகர்த்தாவாக அவர்கள் விளங்குகின்றார்கள். இவர்கள் இருவரின் உதய தினத்தை ஒட்டி அதிலே அவர்களை சிந்திப்பதன் மூலமாக நமது ஈமானை தௌஹீதை அவர்கள் கொடுத்த விஞ்ஞானத்தை புதுப்பித்துக் கொள்ளும் வண்ணம்தான் தரீகத் ஞான எழுச்சி விழா என்ற இந்த விழாவிற்கு பெயரிட்டு நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கருத்துரையாளர்களே மற்றும் வர இருப்பவர்களே, இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பாப்பா நாயகம் அவர்களின் உயிர் பிள்ளைகளே, அவர்கள் அப்படித்தான் நம்மை எல்லாம் அழைத்தார்கள். எந்த ஒரு விஷயமே குரு சீடர் என்ற உறவிலே தான் இருப்பார்கள். அவர்கள் நம்மளை எல்லாம் பிள்ளை என்று இடத்திலே வைத்தார்கள். எனவே நமது ஆத்ம தந்தை அவர்களை பற்றி பேசுவதற்கு நேரம் காலம் எதுவுமே போதாது. ஒரு விரிவான வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்தை பிறந்து வாழ்ந்து இன்று நமக்கு அவர்கள் இந்தியாவிற்கு இங்கு வருகை தந்ததன் மூலமாக இந்தியாவிற்கு மகத்துவம் அளித்தார்கள். திருச்சியை தரம் உயர்த்தினார்கள், திருச்சியை அலங்கரித்தார்கள், தமிழகத்தை தரம் உயர்த்தினார்கள். பாப்பநாயகம் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, திருச்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா இங்கு ஒரு புதிய வருங்கால உலகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பிற்குரிய நமது ஷேக் நாயம் அவர்கள் ஏராளமான சாதனைகளை அவர்கள் செய்து சென்றிருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சில வரிகளை கூறி நான் எனது உரையினை நிறைவு சொல்கின்றேன். அவர்கள் தங்களது வாஜாத்திலே குறிப்பிடுகிறார்கள், ஹுப்புன் அல் அக்தாபி கைருல் லிமூமினின் லகதுக்கான ஃபரதன் லில் விசாலி லிமூமினின். குத்துபுமார்களை நேசிப்பது மூமின்களுக்கு சிறந்தது. மௌலூத் ஷரீஃபிலே வரும் ஹுப்புன் நபி அலல் இன்சானி முஃப்தரதுன். பெருமானாரை நேசிப்பது இன்சான் என்கின்ற மனித இனத்திற்கு ஃபர்தாக்கப்பட்டிருக்கின்றது என்று வரும். அதுபோல குத்துபுமார்களை நேசிப்பது மூமின்களுக்கு ஃபர்தானது. லகதுக்கான ஃபர்தன் லில் விசாலி லில் மூமின்கள் ஹக்கை விசால் அடைவதற்கு, ஹக்கில் கலப்பதற்கு, ஹக்கை அறிந்து அடைவதற்கு குத்துபுமார்கள் தான் வழி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், வலைச கமிஸ்லி துனா வபில் குர்பினா மினல் ஹக்கி லா தன்முர் பிஜிஸ்மி கஆதினா. தங்களை பற்றி சொல்லுகின்றார்கள், வலைச கமிஸ்லி, என்னை போன்று இங்கு யாருமே இல்லை. அவர்களை பற்றி அவர்கள் தான் சொல்ல முடியும். குத்துமார்களை பற்றி கவிஞர்கள், புலவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், மற்றவர்கள் அவர்களை பாராட்டுவார்கள். ஆனால் குத்துமார்கள், வழிமார்கள், நபிமார்கள் அவர்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே தோன்றி அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிவிக்க சொன்னான் நபி என்று. நபி என்றாலே அறிவிப்பவர் என்றுதான் பொருள். அத்தகைய அவர்களில் இருக்கும் செல்வம் அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும். அவர்கள் குத்துபா இருக்கின்றார்களா, அபுதாலா இருக்கின்றார்களா, விலாயத்தை உடையவர்களா இருக்கின்றார்களா, இந்த தரம் எல்லாம் அவர்கள் சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்ப சொல்றாங்க, வலைச கமிதிலி இந்துனா, இந்த உலகத்தில் என்னை போன்று யாருமே இல்லை. குருபினா வேறு ஹக்கிலா தம்பூர் பிஜிஸ்மி காரணா, நீ என்னுடைய உடலை பார்த்து நீ எடை போடாதே, அதை பார்க்காதே என்று நம்ம சங்கைக்குரிய ஷேகுநாயகம் சொல்கின்றார்கள். கூறிவிட்டு சொல்லுகின்றார்கள், வழி குமத்துன் மின் ரூஹில் குதுசி லுஹூருனா, எனக்கு மாபெரும் ஆற்றல் வல்லமை இருக்கின்றது, ரூஹே குதுசியின் மூலமாக இருக்கின்றது. வகைபுல் வரா எஜிதுல் ஹகீகத் அம்ரினா, இந்த உலகம் எப்படி அதை அறிந்து கொள்ளும்? இந்த விஷயத்தை என்னை பார்த்து இந்த மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று சங்கைக்குரிய ஷேகுநாயகம் தங்கள் வாரியாத் ஒன்றிலே சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாரியாத்திலே தங்களை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்வார்கள், நான் குந்து ஷேகன் காமிலன் வ சையீதன் வ ஹாதியா தாயன் அலா மராத்தீபி ஹகீகத் அஹ்மதி. கஸ்ரத்துல் அஹ்மதியாவில அதை சொல்றாங்க, குந்து ஷேகன் காமிலன், நான் ஒரு பூரண ஷேகாக உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றேன். வ சையீதன், ஷேகு மட்டுமல்ல, ஷேகு யார் வேணாலும் இருக்கலாம். சையீதாக இருக்கின்றேன், பெருமானாரின் வழி தோன்றலாக இருக்கின்றேன். வஹாதியா, நேர்வழி காட்டுபவராக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தாயன் அலா மராத்தீபி ஹகீகத் அஹ்மதி, அஹ்மதிய உண்மைகளின் பக்கம், அந்த தரங்களின் பக்கம் அழைக்கின்றவராக இருக்கின்றேன் என்று நமது சங்கைக்குரிய ஷேகுநாயகர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஷேகுன் காமில், அவர்கள் பூரணமானவர்கள். பூரணத்தை பற்றி இவர் பாப்பானாக சொல்லுவாங்க, பூரணம் ஹக்கை அறிந்தவர்கள் பூரண மனிதர்கள், அடைந்தவர்கள் பூரண மனிதர்கள். அங்கே ஒரு அரசுனா பூரண மனிதன். நம்மெல்லாம் அடையாதவர்கள் அரைகுறை மனிதர்கள், அவர்கள் பூரண மனிதர்கள். ஆனால் அதில் நிலைத்தவர்கள் சம்பூரணர் என்று சொல்வார்கள். பூரணத்துக்கும் சம்பூரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அக்கை அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் பூரண மனிதன். மற்றவர்களை விட அவன் அந்த அளவு ரொம்ப மிக விரிவானது. சாதாரண மனிதர்களுக்கும் பூரண மனிதர்களுக்கும் அதுவே பெரிய நீண்ட தொலை. அதற்கு அடுத்து நீண்ட தொலை இருப்பது சம்பூரணம். இந்த வார்த்தையை கூட யாரும் சொல்ல முடியாது. அதாவது வாப்பான சொல்லுவாங்க, இப்ப ஊருக்கு நம்ம ஊர்லயே பார்க்கிற பல ஷேகுமார்கள் வர்றாங்கன்னு சொல்றாங்க, பல ஷேகுமார்கள் இருக்காங்கன்னா சொல்றாங்க. பல நாம் கேள்விப்படுறோம், எத்தனையோ ஷேகுமார்கள். வாப்பாநாயகத்தில் கேட்கிற பொழுது சொன்னாங்க, அவர்கள் ஒரு ஷேகன் எப்படி அடைஞ்சிக்கிறதுன்னு சொன்னா, அவங்களை போய் பார்க்கலாம், அவங்களை போய் பேசலாம், எல்லாமே இருந்தா கூட தௌஹீத் வஹதத்துல் வஜூத் அவங்கள்ட்ட இருக்குதான் பாருங்கன்னாங்க. ஷேகுனா அவங்கள்ட்ட பூரண ஞானம் இருந்தா தான் அவங்க உண்மையான ஷேகு என்று நமது சங்கைக்குரிய வாபனர் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த உலகத்திற்கு ஒரு சிறப்பான, நாமெல்லாம் உண்மையிலே பெருமைக்குரியவர்கள். எதனால? அதாவது சஹதுல்லாஹ் சொல்லுவாங்க, நாம பெருமானாரின் உம்மத்தாக ஆனதனால் இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு மதிப்பு கிடைத்தது. உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் உம்மத்து, எத்தனையோ 1,24,000 நன்மார்கள் தோன்றாங்க. அவங்க உம்மத்துக்கெல்லாம் இல்லாத சிறப்பு யாரால் கிடைத்தது? உம்மத்தே பெருமான் ஸல்லல்லாஹு இந்த உம்மத்துக்கு கிடைத்தது. அதுபோல ஷேகுமார்கள் பலர் தோன்றினாலும் கௌதுநாயகம் மஹீதீன் நகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முரீதுகள், அந்த கலீஃபாக்கள், அந்த சீடர்களுக்கு உள்ள மகிமை வேறு யாருக்கும் இருக்காது. ஆனால் நமக்கு அந்த மஹீதீனே இன்று நமக்கு தோற்றம் தந்து நம்மோடு வாழ்ந்து இன்று நம்மோடு இருக்கின்ற அந்த வகையில முஹம்மதியாகவும் மஹீதீனியாகவும் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை நமது உயிரினும் மேலான வாப்பனர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலமாக நாம் சிறப்பு பெற்றிருக்கின்றோம். ஒரு தந்தை வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு, பிள்ளைகள்லாம் என்ன செய்யறாங்க, தாப்பன் என்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படி சூட்கேஸை பிரிச்சு பார்ப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் தெரியும், ராம் நாடகம்லாம் பிரிச்சு பார்த்தா ஒவ்வொன்று அந்த பிடிச்ச பொருள்லாம் எடுப்பாங்க. அப்படித்தான்
இன்று நமது வாப்பா நாயம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றா தெரியும், அது சொல்லி முடியாது. அவர் எழுதுற நூல்களா இருந்தாலும் அவங்க உரைகளா இருந்தாலும் சரி, அதுக்கு அத்தனை விஷயத்தை நமக்கு வாப்பாநாயகம் கொட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் வாப்பாநாயகம் சொல்லியிருக்காங்க. அது வேற. அந்த வகையிலே அவர்கள் கொடுத்ததிலே இன்று நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தையும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதான் நமது சையத் யாசின் அலி நாயகம் அவர்கள். யாசின் அலி நாயகம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய உரைகள் இந்த 3-4 மாசமா மறைஞான பேரில் வந்துகிட்டு இருக்கு. அந்த பொன்மொழிகள், அமுத மொழிகள், அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரஜா அதைத்தானே கேட்பாங்க எல்லாருமே. ஒரு வழிமாறுகள் சொன்னா அவங்க தரஜா என்னன்னு கேட்பாங்க. ஒரு முனிவர்கள் பேசிட்டு இருக்கப்ப சொன்னாங்க, வந்து ஒரு நம்ம முனிவரை பார்த்து இன்னொருத்தர் சொன்னாராம், நாங்கள்லாம் வந்து இந்த படித்தரத்துல இருக்கிறோம், நீங்க என்ன படித்தரத்துல உங்க ஷேகனாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல பழக்கம். மறைந்து விட்டால் வழிமார்களிலே மறைந்தவர்களை பார்த்து இருக்கின்றவர்கள் கேட்பார்கள். கனவுல பார்த்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்பாங்க. வரலாறு வழிமாறு வரலாறு படிச்சா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அவங்களை என்ன நிலையில வச்சிருக்காங்க. அப்ப அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சூஃபி வழி நடப்பவர்களிலே நீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க. அப்ப அந்த பேச்சு வந்த சமயத்துல வாப்பானே சொன்னாங்க, நாங்க 4 நிலைகளும் இருக்கின்றோம் சொல்லுங்க. நாங்க 4 நிலையில ஷரியத்துல இருக்கோம், தரீகத்துல இருக்கோம், ஹக்கீகத்துல இருக்கோம், மாரிஃபத்துல இருக்கோம், எல்லாத்திலும் இருக்கோம்னு சொல்லுங்க. வாப்பானே நமக்கு பூரண வழியை காண்பித்து கொடுத்தார்கள். அந்த வகையிலே நமது யாசின் அலி நாயகம் அவர்கள் இந்த அமுத மொழியின் மூலமாக அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதால் அதை நான் படித்து காட்டுகின்றேன். ஒளி இன்மையே இருள் எனப்படும். இருள் நம்ம எதுக்கு சொல்றோம்? ஒளி இல்லாத போனா அந்த இருள் எனப்படும். இவ்வுலகம் ஒளியும் இருளும் கலந்ததொரு மாயையாக தோன்றுகின்றது. ஒளி இருக்கு, இருள் இருக்கு, இது மாயை. ஒளியும் இருளும் கலந்ததொரு மாயையாக தோன்றுகின்றது. ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் பேருடையான முஹம்மதியா நூரே இப்பிரபஞ்சம் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒளியே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசித்துக் கொண்டிருக்க, இருளுக்கென தனி தத்துவம் ஏது? இருளுக்கென தனி தத்துவம் ஏது? அப்ப இது இருளில் காணப்படுவதும் எல்லாமே பெருமானாருடைய அந்த நூல் தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுவேயான உள்ளமை மாறாத ஒன்றாகும். உள்ளமைக்கு ஒரு அருமையான வாசகம் சொன்னாங்க. உள்ளமைக்கு எது? அதுவேயான உள்ளமை, அது மாறாத ஒன்றாகும். தனக்குள் தானாகி மிக பல தன்மைகளை வெளிப்படுத்தியதன் மூலம் இப்பிரபஞ்சம் நிலையான ஹக்கின் தொடர் நிகழ்வை கொண்டு உயிர் வருகின்றது. இந்த பிரபஞ்சம் தொடர் நிலையான ஹக்குடைய இந்த நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் ஹக்குடைய நிகழ்ச்சி. வாப்பா சொன்னாங்க, அல்லாவுடைய நாட்டம் சொல்றோம்ல, இல்ல ஹக்குடைய நாட்டம் சொல்றோம். ஹக்குடைய நாட்டம் எது? ஹக்குடைய நாட்டம் எது? எது வெளியாகி கொண்டிருக்கின்றதோ அதுவெல்லாம் ஹக்கின் நாட்டம். இப்ப காலை எந்திரிக்கிற வரையும் அடுத்தடுத்து என்ன நிகழும், என்ன வெளியாகும் என்பது நமக்கு தெரியாது. வெளியானதெல்லாம் ஹக்கின் நாட்டம், அல்லாவுடைய நாட்டம் சொல்றோம்ல. வெளியாகுவதெல்லாம் ஹக்குடைய நாட்டம். அப்ப இந்த பிரபஞ்சம் நிலையான ஹக்கின் தொடர் நிகழ்வை கொண்டு உயிர் வருகின்றது. இந்த ஹக்குடைய தொடர் நிகழ்வு இந்த பிரபஞ்சம் இப்ப உயிர் பெறுவது ஹக்குடைய தொடர் நிகழ்வை கொண்டு உயிர் பெறுகின்றது. ஒளியும் இருளும் போலவே நன்மையும் தீமையும் ஆகும். நன்மையும் தீமையும் ஒளியும் இருளும் மாதிரி. தீமை என்பது இல்லாமையை குறிப்பிடுகின்றது. தீமை என்பது அடம் இல்லாதது. பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நன்மையை மட்டுமே விரும்பினார். எல்லாமே ஹைரு ஷர்ரு எல்லாம் ஆக்கிலிருந்து வந்தா கூட அவங்க நன்மையை மட்டுமே விரும்பினார்கள். நாம் ஒரு பொருளை சுட்டி காட்டி அதில் காணப்படும் நன்மை இன்மை நிமித்தமாகவே அதை வெறுக்கிறோமே தவிர, ஒரு பொருளை நம்ம விரும்புகிறோம் அல்லது வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல நன்மை இருந்தா விரும்புகிறோம், அதை வெறுக்கிறோம்னு சொன்னா அதுல நன்மை இன்மை, அதுல நன்மை இல்லைங்கிறதால நம்ம வெறுக்கிறோம். ஆனால்
அப்படி வெறுப்பது அதன் ஆதி மூலத்தை கருதி என்று. ஆதி மூலம் ஹக்கு. ஆதி மூலத்தை கருதி நாம் அதை வெறுப்பதில்லை. அப்ப ஒரு பொருளை வெறுக்கிறோம் சொன்னா அதை ஹக்கை, அப்ப இது வெறுத்தா ஹக்கை வெறுக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம ஆதி மூலத்தை கருதி வெறுக்கவில்லை. அதில் காணப்படும் நன்மை இல்லாத தன்மையை பார்த்தா நம்ம வெறுக்கிறோம். இப்படி அழகாக குறிப்பிடுகின்றார்கள். இப்படி சிறப்பான மிச்சம் ஒன்றதை சொல்லிடுறேன் நான். மார்க்கத்தின் கட்டாய கடமைகளை முறைப்படி செய்து வர வேண்டும். கால நேரங்களுக்கு உட்பட்ட இந்த வழிபாடுகள் ஆலம் நாசூத்தில் விதிக்கப்பட்டவையாம். நம்ம செய்யற வழிபாடு பூரா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாமே ஒரு இந்த காலத்துல தான் செய்ய முடியும். லோர் நேரத்துல லோர் தொழுகணும், அசர் நேரத்துல அசர் தொழுகணும். ஹஜ் அந்த காலத்துல தான் செய்ய முடியும். ரம்ஜானா நோன்பு வைக்க முடியும். தராவி அந்த இரவுல தான் தொழுக முடியும். இதெல்லாம் கால நேரங்களுக்கு உட்பட்ட இந்த வழிபாடுகள். இது எங்க வச்சு? ஆலம் நாசூத்தில் விதிக்கப்பட்டவையாம். ஹக்கு 7 வெளிப்பாடாக வெளிப்பட்ட காலத்திலே ஆலமே நாசூத் என்ற அத ஒரு அழகான வார்த்தையில சொல்றாங்க. ஆலம் நாசூத்னா என்ன சொன்னா மனித பரிமாணம். இந்த மனித ஹக்குடைய அந்த ஆயானை சாபித்தா அந்த கீழ் இறங்கு நிலையில வர்ற சமயத்துல இந்த மனித தோற்றம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு வந்தது. ஆலமே நாசூத்னு அரபில சொல்லுவாங்க. அதை அருமையான தமிழ்ல சொல்றாங்க மனித பரிமாணம். தன் கல்வை வழிபாட்டு தலமாக ஆக்கிக் கொண்டு இறையோடு ஒன்றி விராவி பேரின்பம் கொள்வது களப்பற்ற வழிபாட்டின் இயல்பாகும். வழிபாட்டு தலமா மஸ்ஜிதா பள்ளிவாசலா எதை ஆக்குறது? தன் கல்வை வழிபாட்டு தலமாக ஆக்கிக் கொண்டு இறையோடு ஒன்றி விராவி பேரின்பம் கொள்வது களப்பற்ற இகலாசான இபாதத்தினா என்னன்னு சொன்னா இதயத்தை வழிபாட்டு தலமாக ஆக்கி ஹக்கை வணங்குவது உள்ளத்தின் வழிபாடு. இப்ப மற்ற தொழுகை வழக்குகள் எல்லாமே இருக்குது. உள்ளத்தின் வழிபாடு கால வரம்புகள் என்று நிலைத்து நிற்பது திண்ணம். இது அருமையான ஒரு வாசம். இப்ப அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு பள்ளிவாசல் போகணுங்கிற அவசியம் இல்லை, காலை அவசியம் இல்லை, மாலை அவசியம் இல்லை, இந்த இடத்துல இருக்கணுங்க அவசியம் இல்லை, எங்குமே இருப்பது அவசியம் இல்லை. உள்ளத்தின் வழிபாடு ஹக்கை நோக்கி அந்த சிந்தனை கால வரம்புகளின்றி நிலைத்து நிற்பது திண்ணம். கல்பு என்பதற்கு புரட்டுதல் எனும் பொருளும் உண்டு. கல்புங்கிறதா பொருள், புரண்டு போறதுதான் கல்புன்னு சொல்றது. இப்ப தங்கத்துக்கு அரபில ரஹம்னு சொல்லுவாங்க. ரஹம்னா போடுறதுன்னு அர்த்தம். அதே தமிழ்ல செல்வம்னு சொல்லுவாங்க. ஏன் பணத்துக்கு செல்வம்னு சொல்றாங்க? இருக்க மாட்டோம் நாங்க போயிருவோம்னு சொல்றது தான் செல்வம் சொல்றது. அதுக்கு புரளுதல் இன்னும் பெயரும் இருக்கு. அது இறை வெளிப்பாட்டை ஏற்று விரியவும் சுருங்கவும் கூடிய சிறப்பு படைத்தது. ஒரு புதுமையான இறை வெளிப்பாட்டை அப்படியே வெளிப்பாடு அதுல ஆகிறத பொறுத்து கல்புங்கிறது சுருங்கவும் விரியவும் இருக்கு. இப்ப அலம் நஷ்ரஹலக சத்ரக நல்லா சொல்றான், உங்களது கருவை நாம் விரிவாக்கவில்லையா என்று. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு வரலாற்று அபாயதுல் இஸ்லாமி அவங்க ரூமி நாமத்திலையும் ஷம்ஷு தப்ரேஜி சந்திக்கிறாங்க. ஷம்ஷு தப்ரேஜி ரூமி நாமத்திலையும் ஒரு பெரிய மார்க்க மேதை. அவங்க இடத்துல பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப அவங்க கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவங்களா ஷம்ஷு தப்ரேஜி உயர்ந்தவங்களான்னு கேட்குறாங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயர்ந்தவங்க. அந்த நிகழ்ச்சி வருகிறது. அதாவது கல்பு விரிவானது என்பதற்கு இந்த கல்வி எந்த அளவுக்கு விரிவானது என்று சொன்னால், நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ லண்டனை நினைச்சா நம்ம மைண்ட்ல வரும், வேற ஏதோ ஒரு நாட்டை நினைச்சாலும் வரும். எதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோமோ கேள்விப்பட்டிருக்கின்றோமோ பார்க்காதது கற்பனையில வந்துடும். எல்லாத்த விட உயர்ந்தது இந்த கல்பு கொள்ளளவு அல்லாஹ்வை உள்ளடக்கக்கூடிய. உலகத்துல ஹக்கை தவிர வேற எதுவுமே அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெருசு. அந்த பெருசை அடக்கக்கூடிய கல்பு இந்த மனிதனுக்கு இது இந்த மனிதனுக்குள்ளதான் அது அடங்கும். அதனாலதான் மனிதன் உயர்ந்தார். அப்ப கல்பு என்பது விரியவும் சுருங்கவும் கூடிய சிறப்பு படைத்தது. பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல
கல்பு தன் இறையை காண 2 சந்தர்ப்பங்களில் பேராமல் கொள்ளும். நம்ம கல்பு 2 சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு பேராமல் கொள்ளும். ஒன்று ஆழ்ந்த உறக்கத்திலும், ரக்தா என்று சொல்வார்கள், ஆழ்ந்த உறக்கத்திலும், மற்றொன்று மரணத்திலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அக்கை சந்திக்கணும் ஆசை வரும். இத்தகைய உயர்வான வசனங்களை அமுத மொழிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் தர்ஜாவை நாம் புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய சிறப்பு படைத்த இந்த 2 நாதாக்களின் இந்த உதய தின விழா நம்மையெல்லாம் இந்த ஈருலகத்திற்கும் வெற்றிக்கு ஆக்கமாக இந்த நாளின் பொருட்டால் நாம் அனைவரும் அனைத்து பயன்களையும் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.